கங்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு வந்து ரெவிட் எப்படி டவுன்லோட் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும், ப்ளஸ் லைசன்ஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சாச்சு இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ தட் இஸ் ஸ்டெப் 1. நவ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெவிட் லான்ச் பண்ணி ரெவிட் ஹோம் ஸ்க்ரீன் பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் த வீடியோ 1. டெஸ்க்டாப்பில் பார்க்க போது உங்களுக்கு எல்லா ரெவிட் வெர்ஷன்ஸும் தெரியும், உங்கள் சிஸ்டமில் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ. ஸோ சிம்பிளி நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ரெவிட் 2026 ஓப்பன் பண்ண போகிறேன். அதே நீங்கள் இன்னொரு மெத்தட் என்னென்னா சர்ச் பட்டனில் போயிட்டு ரெவிட் 2025 ஆர் 2026 இப்படி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஓப்பன் காமிக்கும், கிளிக் பண்ணாலே இது ஓப்பன் ஆகிடும். இது கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணுறதுக்கு லோட் ஆகிட்டுருங்க. ஸோ இதுதான் ரெவிட்டோடைய ஹோம் ஸ்க்ரீன். அந்த ரைட் ஹேண்ட் சைடு ரீசெண்ட் ஃபைல்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா, நீங்கள் ரீசெண்டாக ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கு வந்து மாடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், HVAC, எலக்ட்ரிக்கல், ஆர்கிடெக்சரல் எல்லாமே. அது கீழே வந்து ஃபேமிலிஸ்ன்னு இருக்கும். இதுக்குள்ளே வந்து இந்த மாடலுடைய காம்போனெண்ட், அதாவது ஒரு டேபிள், ட்ரஸ்ஸஸ்ஸு, மெக்கானிக்கல் டக்ட்ஸு, எலக்ட்ரிக்கல் லைட்டிங், ப்ளம்பிங் ஃபிக்ஸ்சர்ஸ், அது தனித்தனி இண்டிவிஜுவல் காம்போனெண்ட். இது எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் ரீசெண்டாக மறுபடியும் ஓப்பன் பண்ணால் இங்கேருந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரைட் சைடு உங்களுக்கு வந்து ரீசெண்ட் ஃபைல்ஸ் இருக்கும். ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே மாடல்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ரெண்டு பட்டன்ஸ் இருக்கும். டோட்டலி 4 பட்டன்ஸ். இந்த நேம் ஓப்பன் நியூ அண்ட் அகெயின் ஓப்பன் அண்ட் நியூ. ஸோ மாடல்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணோன்னா அப்போ நீங்கள் வந்து மாடல்ஸ்குள்ளே போகணும். அதே நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் காம்போனெண்ட், அதாவது தனி காம்போனெண்ட்ஸ், இப்போ ஒரு டேபிள்ஸ் இருக்குது, இல்லைனா விண்டோஸ், டோர்ஸ், அதை மாடிஃபை பண்ணோன்னா நீங்கள் அது ஃபேமிலிஸ் உள்ளே போயிட்டு ஆக்சஸ் பண்ணலாம். இல்லை அது புதுசாக க்ரியேட் பண்ணோன்னா இங்கே நியூ கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன், ஆர்கிடெக்சரல் ஃபைல். ஸோ இங்கே ஓப்பனில் போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். இல்லை இங்கே டேரெக்டாகவே உங்களுக்கு ரீசெண்ட் ஃபைல்ஸில் இருக்குது, இது கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இது இந்த மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு ப்ராஜெக்ட். இதுதான் நம்ம வந்து மாடல்ஸ்குள்ளேருந்து ஓப்பன் பண்ணுறோம். ஆனால் அதே எனக்கு இங்கே இருக்கிற இந்த டோர், இந்த பர்டிகுலர் டோர் வந்து நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். இதோட ஹேண்டில்ஸ் சேஞ்ச் பண்ணணும், இதோட ஹைட், விட்த் எல்லாமே நான் மாடிஃபை பண்ணணும். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்குள்ளே ஒர்க் பண்ணோன்னா அப்போ எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஸோ டேரெக்டாக நான் இந்த பர்டிகுலர் காம்போனெண்ட்ஸ் உள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணால் போதும் எனக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபேமிலிங்கிறது. ஸோ இது ஓப்பன் பண்ணோம், இது தனியாக நான் ஓப்பன் பண்ணிவிட்டு, இல்லை இது புதுசாக க்ரியேட் பண்ணோன்னா நான் ஃபேமிலிஸில் போயிட்டு க்ரியேட் பண்ணோம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் வந்து மாடல்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோடெஸ்க் டாக்ஸ் இருக்கும். அதாவது இந்த ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து லோக்கல் உங்கள் சிஸ்டம்லேயோ சர்வர்லேயோ உங்கள் லோக்கல் சர்வரில் சேவ் ஆகாமல் டைரெக்டாக ஆட்டோடெஸ்க் கன்ஸ்ட்ரக்ஷன் க்ளவுட்ஸில் போயிட்டு சேவ் ஆகிருக்கு. நிறைய இப்போது புது ட்ரெண்டிங் எல்லா கம்பெனிஸும் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் க்ளவுட்ஸ்க்கு கொண்டு போயிட்டாங்க. இவங்க தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க இந்த ப்ராஜெக்ட்ஸு. ஸோ இதுதான் மாடர்ன். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் இந்த ஆட்டோடெஸ்க் டாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு அந்த என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் க்ளவுடில் ப்ராஜெக்ட் ஆக்சஸ் இருக்குது அது தெரிஞ்சிடும். அது ஓப்பன் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து மை இன்சைட்ஸ் இருக்கும். நீங்கள் டே பை டே பேசிஸில் ரெவிட் யூஸ் பண்ணுறீங்க, அந்த டேட்டா வச்சு இது உங்களுக்கு வந்து சொல்லும் எந்த கமெண்ட்ஸ் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் பெட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்தர் ஸ்மார்ட் வேலை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், அந்த இன்சைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண இந்த டேட்டா கலெக்ட் பண்ணி இது உங்களுக்கு வந்து இன்சைட்ஸ் கொடுக்கும். அதுக்கு கீழே நியூ ரெவிட் ஹோம் டாகல் இருக்கும். இந்த டாகல் வந்து ஆன் பண்ணலாம், எகெயின் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இது மறுபடியும் கிளிக் பண்ணால் ஆஃப் ஆகும். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா நத்திங், இந்த இன்டர்ஃபேஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து அப்டேட் ஆகும். ஸோ புது இன்டர்ஃபேஸ் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ரீசெண்ட்டுன்னு இருக்கும். இது உங்களுக்கு லிஸ்ட் வைஸ் காமிப்போம், கிரிட் வைஸ் காமிப்போம். ப்ளஸ் இங்கே இந்த ரெவிட் வெர்ஷன் உங்களுக்கு தெரியும். இல்லை எனக்கு கிளாசிக் வியூவே போதும்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க, நீங்கள் ரெவிட் கிளாசிக் வியூக்கு வந்துடுவீங்க. அண்ட் ஆன் த டாப் இதுக்கு பேர் வந்து ஹோம் டாகல். இது கிளிக் பண்ணிங்கன்னா எனி ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்குன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடும் மாடலுக்கு. ஸோ அகெயின் நான் இந்த ஓப்பன் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் மறுபடியும் ஹோம் ஸ்க்ரீனுக்கு ரிட்டர்ன் வரணும்னா இங்கே கிளிக் பண்ண உடனே இது உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனுக்கு அகெயின் கொண்டு வந்துடும். இதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+D. ஸோ நீங்கள் Ctrl+D ப்ரெஸ் பண்ணாலே இது மாறுது பாருங்கள். அகெயின் நீங்கள் உங்கள் கர்சர் வச்சாலே இதோட ஷார்ட்கட் கீ என்னன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிடும். ரெவிட்டில் அது ஒரு பியூட்டி. இது தாங்க ரெவிட் ஹோம் ஸ்க்ரீன். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ஓப்பன் பண்ணோம், இல்லை ஒரு புது ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணோம், ப்ராஜெக்ட்னா என்ன, ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்னா என்ன, அண்ட் ரெவிட்டோட யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது நம்ம ஒரு ரெவிட் ஸ்க்ரீனில் லேண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும், இது எப்படி நம்ம நேவிகேட் பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறது எப்படி, பேன் பண்ணுறது எப்படி, ஜூம் பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.
அண்ட் இந்த ஒரு கொஷின் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போய் ஆன்சர் பண்ணுங்கள். மாடல் ஃபைல்ஸுக்கும் ஃபேமிலி ஃபைல்ஸ்னால் என்ன, ஆனால் இதுக்குன்னா என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லிட்டு யார் கரெக்டான ஆன்சர் கொடுக்குறீங்களோ நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லைக் அண்ட் ஹார்ட் கொடுக்க போகிறேன். தேங்க்யூ. See you on next video. Bye.